சாதி, நிறம், பிறப்பிடத்தால் ஒடுக்கப்பட்டோரின் பக்கம் நின்று தனது ராப் பாடல் மூலம் கேரளாவில் பிரபலமாகி பல்வேறு வழக்குகளால் இந்தியா முழுவதும் அறியப்படும் வேடனை பாஜக நாடு கடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இலங்கை யாழ்ப்பாண தாய்க்கும் கேரள தந்தைக்கும் திருச்சூரில் பிறந்தார் ஹிரந்தாஸ் முரளி. பள்ளி படிப்பை முடித்து கட்டுமான தொழிலாளராக பணியாற்றி வந்த அவர் ஒரு கட்டத்தில் இயக்குனரும் எடிட்டருமான பி. அஜித்குமாரின் ஸ்டுடியோவில் பணியாற்றுகிறார். அப்போது அமெரிக்க ராப் பாடகர் டியூபக் ஸ்கூரின் தாக்கம் ஏற்படவே வேடன் என்ற பெயரை தேர்வு செய்து கொண்டு ஒரு பாடகர் ஆகிறார் ஹிரந்தாஸ் முரளி. 2020 ஆண்டு கொரோனா பரவல் காலத்தில் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற அவரது முதல் இசை ஆல்பம் குறுகிய காலத்தில் 6 லட்சம் பார்வையாளர்களை கடந்து கேரளா முழுவதும் அவர் கவனம் பெற்றார். 2020 ஆண்டு நாயாட்டு படத்தின் நரபலி பாடல், 2022 ஆண்டு நோவே அவுட் படத்தின் மரணத்தின் நிறம் பாடல், மஞ்சுமல் பாய்ஸின் குத்தந்திரம் பாடல் என அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து பிரபலமானார் வேடன். கேன்ஸ் விழாவில் விருது பெற்று உலகளவில் கவனம் ஈர்த்த ஆல் வி இமேஜினஸ் லைட் படத்தில் கிசஸ் இந்த கிளவுடஸ் பாடலையும் வேடன் எழுதியது குறிப்பிடத்தக்கது. அதிகார வர்க்க அடக்குமுறை, தலித் ஒடுக்குமுறை, சாதி மத பிரிவினை, நிறவெறிக்கு எதிரான இவரது குரலும் வரிகளும் யாரையும் துள்ளியட செய்தது என்றே கூறலாம். அதே நேரத்தில் பாஜகவும் இந்து அமைப்புகளும் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்ப்பு தெரிவித்தன. கடந்த ஏப்ரல் மாதம் கஞ்சா வைத்திருந்ததாக கொச்சியில் கைது செய்யப்பட்டு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே சிறுத்தை புலியின் பல் பொருத்தப்பட்ட செயின் அணிந்திருந்ததாக மீண்டும் கைது செய்யப்பட்டார். இதிலிருந்தும் ஜாமீனில் வெளிவந்த அவர் தன்னை சிறந்த மனிதனாக மாற்ற முயற்சித்து வருவதாக கூறினார். இதனிடையே வாளெடுத்தவன் கையில் நாடு பாதி, வாக்கெடுத்தவன் தீவிரவாதி, தேச துரோகி என பாடி பிரதமரை அவமதித்ததாக பாலக்காடு பாஜக கவுன்சிலர் மினிமோல் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் NIA-வுக்கும் ஒரு கடிதத்தை எழுதினார். இந்து ஐக்கிய வேதியின் தலைவர் KP சசிகலா உள்ளிட்ட இந்து அமைப்பை சேர்ந்தோர் வேடன் ஒரு தீவிரவாதி, அவரை NIA கைது செய்ய வேண்டும் என கடுமையாக பாஜக அரசை வலியுறுத்தி வந்தன. இந்த பிரச்சினைகளுக்கு மத்தியில் டொவினோ தாமஸ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான நரிவேட்டை படத்தில் வாடா வேடா என்ற வேடனின் பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. மறுபுறம் இவரது பாடல் வரிகளை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரீல்ஸ்களாகவும் ஸ்டோரிகளாகவும் வைத்து இளைஞர்கள், நெட்டிசன்கள் தங்களது பெரும் ஆதரவை அளித்து வருகின்றனர். அதே சமயம் மம்முட்டி, பிருத்திவிராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களும் வேடன் பக்கம் நிற்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவரை நாடு கடத்த வேண்டும் என மத்திய உளவுத்துறையை பாஜக வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. மாநில அரசியலில் இரு துருவங்களாக நின்றாலும் வேடனுக்கு காங்கிரசும் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களது ஆதரவை அளித்து வருகின்றன. பிரதமர் மோடி எதிர்ப்பு, CPIM காங்கிரசின் வேடன் ஆதரவு, இதனிடையே சாதிய மத எதிர்ப்பு, வேடனுக்கு கூடும் ரசிகர்களின் பலம் உள்ளிட்டவை கேரள பாஜகவுக்கு பெரும் சிக்கலாக மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மாநிலத்தின் RSS, இந்து அமைப்புகள், பாஜகவின் முக்கிய தலைவர்கள் டெல்லிக்கே நேரடியாக சென்று வேடனுக்கு எதிராக களத்தில் இறங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நேரத்தில்தான் த்ரிவினிட் மான் என்ற ஆல்பம் பாடலை எழுதி வெளியிட்டுள்ளார் வேடன். தனது வரிகள் சர்க்கரையை போலின்றி கசப்பு உண்மைகளை கொட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் ரத்தம் சதையுமே தனது பாணி எனவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இந்திய ஆளுங்கட்சிக்கு பதிலளித்துள்ள வேடன் மேலும் பல்வேறு சமூக பாடல்களை தொடர்ந்து எழுதி வருகிறார்.